சந்திரனின் மென்மையான ஒளி அறைக்குள் கசிந்து பரவியது. அமைதியான இரவு, லேசான தூக்க கலக்கத்தில் இருந்த மாயாவின் மனதில் விசித்திரமான உருவங்களும் மங்கலான காட்சிகளும் நிழலாடிச் சென்றன. ஒரு பழைய பாழடைந்த பண்ணை வீடு, அதன் இருண்ட தாழ்வாரங்கள், சுவரில் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு விசித்திரமான சின்னம், லக்ஷ்மி நில்லு என்று யாரோ ஒருவர் ஒரு பெண்ணை துரத்துவது போல திகில் ஊட்டும் காட்சி. திடுக்கிட்டு விழித்த மாயாவுக்கு இதயம் வேகமாக துடித்தது. அவள் உடம்பு முழுவதும் முத்து முத்தாக வேர்த்து கொட்டியது. கனவின் காட்சிகள் அவள் மனதை விட்டு அகலவில்லை. அந்த பண்ணை வீடும் அந்த விசித்திரமான சின்னமும் ஏனோ அவளை உறுத்தி கொண்டே இருந்தன. மாயா தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தண்ணீரை குடித்துவிட்டு உறங்க ஆரம்பித்தாள். அன்றைய காலை பொழுது. வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு தூறல் மெதுவாக பூமியை தொட்டுக்கொண்டிருந்தது. மாயா தனது அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் அமர்ந்து சூடான காஃபியை ரசித்துக்கொண்டு செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தாள். பத்திரிகையாளரான அவளுக்கு இது போன்ற அமைதியான தருணங்கள் மிகவும் பிடித்தமானவை. அப்போது அவள் கண்களில் ஒரு விளம்பரம் பட்டது. பண்ணை வீடு விற்பனைக்கு என்று அந்த விளம்பர பக்கத்தில் எழுதியிருந்தது. அந்த பண்ணை வீட்டின் புகைப்படத்தை பார்த்ததும் மாயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அது நேற்று அவள் கனவில் பார்த்த அதே வீடு. விளம்பரத்தில் அந்த பண்ணை வீடு ஒரு சிறிய கிராமத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கனவுக்கும் இப்போது அவள் பார்க்கும் பண்ணை வீட்டுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருப்பதாக மாயாவின் உள்ளுணர்வு சொல்லியது. ஒரு பத்திரிகையாளரின் கூரிய நோக்குடன் அந்த மர்மத்தை அறிய அவள் மனம் துடித்தது. உடனே அந்த கிராமத்துக்கு புறப்பட முடிவு செய்தாள். அன்றைய மதிய வேளையில் மாயா அந்த கிராமத்தை அடைந்தாள். அமைதியான பசுமையான சூழலில் அந்த பண்ணை வீடு தனித்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் பாழடைந்த தோற்றம் ஒரு சோகமான கதையை சொல்வது போல் இருந்தது. வீட்டை சுற்றி பார்த்த மாயாவுக்குள் ஒருவித பயம் கலந்த ஆர்வம் ஏற்பட்டது. உள்ளே செல்ல தயங்கிய அவள் தனது நெருங்கிய நண்பனும் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுபவனுமான வினோத்துக்கு தொலைபேசியில் அழைத்தாள். ஹலோ வினோத். ஹலோ, சொல்லு மாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வினோத். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு மாயா? நான் ஒரு வினோதமான இடத்துக்கு வந்திருக்கேன். நேத்து எனக்கு ஒரு கனவு வந்தது என்று மாயா அவள் நேற்று கண்ட கனவை விவரமாக சொன்னாள். அதே மாதிரி ஒரு பண்ணை வீடு விற்பனைக்கு இருக்கிறதா இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அதனால நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உள்ள போக கொஞ்சம் பயமாக இருக்கு. நீ உடனே வர முடியுமா? என்ன சொல்ற மாயா, நீ ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி அந்த பங்களாவை எங்கேயாவது பார்த்து இருக்கலாம். அதனால இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். இதுக்கு போய் அங்க கிளம்பி போயிருக்கியே. இல்ல வினோத், நான் பார்த்தது கனவு மாதிரியே இல்ல, நிஜமாவே நடந்து மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன நியூஸ் பேப்பர்ல அந்த விளம்பரத்தை பார்த்த? வெற்றியின் பக்கம் நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தேன். சரி மாயா, நீ பயப்படாம இரு. அந்த ஊர் பேரு என்ன, அட்ரஸ் என்ன? நான் உடனே கிளம்பி வர்றேன். தனியா எதுவும் செய்யாதே. அந்த ஊர் பேரும் அட்ரஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வா. ஓகே மாயா, யூ டோன்ட் வரி. நான் அரை மணி நேரத்தில் அங்க இருப்பேன். நீ பத்திரமா இரு. வினோத் வருவதற்குள் மாயா அந்த பண்ணை வீட்டின் முன்புற தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது காலடியில் ஒரு துருப்பிடித்த பதக்கம் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு விசித்திரமான சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அவள் கனவில் அந்த அறையின் சுவரில் பார்த்த அதே சின்னம். மாயாவின் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது உறுதியானது. இந்த கனவு வெறும் கற்பனையல்ல. இந்த பண்ணை வீட்டுக்கும் தனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று மாயா உணர்ந்தாள். வினோத் மாயாவை பார்க்க அவசர அவசரமாக ஜீப்பை அடைந்தான். டிரைவர் வண்டியை எடுங்க, சோழபுரம் கிராமத்துக்கு போகணும் என்று வினோத் கூறினான். காரில் அமர்ந்து கொண்டு மாயா சொன்ன செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான் வினோத். அதில் மாயா சொன்னது போல எந்த விளம்பரமும் இல்லை. இதை பார்த்ததும் வினோத்துக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மாயா அந்த பங்களாவையே பார்த்து கொண்டு நின்று இருந்தாள். சிறிது நேரத்தில் தூரத்தில் ஒரு கார் வரும் சத்தம் கேட்டது. அது வினோத்தின் கார் என்பதை மாயா யூகித்தாள். கார் அவள் அருகே வந்து நின்றது. வினோத் பதற்றத்துடன் காரை விட்டு இறங்கி மாயாவை நெருங்கினான். செய்தித்தாளில் அந்த விளம்பரம் இல்லாததை மாயாவிடம் சொல்ல வேண்டாம். என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என வினோத் மனதில் நினைத்து கொண்டான். மாயா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையே என்று கவலையுடன் கேட்டான். நான் நல்லா இருக்கேன் வினோத். நீ சொன்ன மாதிரி நான் தனியா எதுவும் பண்ணல. ஆனா இங்க பாரு என்று மாயா கண்டெடுத்த பதக்கத்தை வினோத்திடம் கொடுத்தாள். வினோத் அந்த பதக்கத்தை உற்று பார்த்தான். துருப்பிடித்திருந்தாலும் அதில் இருந்த விசித்திரமான சின்னம் தெளிவாக தெரிந்தது. இது என்ன சின்னம்னு உனக்கு தெரியுமா மாயா? தெரியாது வினோத். ஆனா நேத்து நான் கண்ட கனவுல இந்த சின்னத்தை அந்த பண்ணை வீட்டு சுவத்துல பார்த்தேன் என்றாள் மாயா குழப்பத்துடன். வினோத் சிறிது நேரம் யோசித்தான். ரொம்ப வினோதமா இருக்கே மாயா. ஒரு கனவுல பார்த்த சின்னம் நீ போன இடத்துல ஒரு பதக்கத்துல இருக்குன்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. நாம இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா?
ஒருவேளை உள்ள ஏதாவது தடயம் கிடைக்கலாம் என்று மாயா தயக்கத்துடன் கேட்டாள். வினோத் அந்த பாழடைந்த பண்ணை வீட்டை ஒருமுறை பார்த்தான். அதன் கதவுகள் பாதி உடைந்து தொங்கிக் கொண்டிருந்தன. ஜன்னல்கள் கண்ணாடிகள் இல்லாமல் வெறுமையாக காட்சியளித்தன. சரி மாயா, ஆனா ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இருவரும் மெதுவாக அந்த பண்ணை வீட்டுக்குள் நுழைந்தார்கள். எங்கும் தூசி படர்ந்திருந்தது. சிலந்திகள் வலை பின்னி இருந்தன. ஆந்தைகளின் அலறல் சத்தமும் அங்கே கேட்டது. மரச்சாமான்கள் உடைந்து சிதறி கிடந்தன. ஒருவிதமான பழைய வாடை அந்த இடத்தை நிறைத்திருந்தது. மாயா முன்னால் நடக்க வினோத் அவளை பாதுகாப்பாக பின்தொடர்ந்தான். அவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்த்தார்கள். மாயா தனது கனவில் பார்த்த அந்த அறையை கண்டுபிடித்தாள். ஆச்சரியமாக அந்த அறையின் சுவரில் அதே விசித்திரமான சின்னம் மங்கலாக வரையப்பட்டிருந்தது. வினோத், இதோ பாரு, இதுதான் நான் கனவுல பார்த்த சின்னம் என்று மாயா பரபரப்பாக கூறினாள். வினோத் அந்த சின்னத்தை நெருங்கி பார்த்தான். இது ஏதோ ஒரு குடும்பத்தோட அடையாளமா இருக்கலாம் மாயா, இல்லன்னா யாராவது வேண்டுமென்னு வரைஞ்சிருக்கலாம். அப்போது காலடி சத்தம் ஒரு பழைய மரப்படியின் மீது கேட்டது. மாயா திடுக்கிட்டு அந்த பக்கம் பார்த்தாள். அந்த படிக்கட்டு மேல் தளத்திற்கு சென்றது. என்ன சத்தம் அது என்று மாயா கேட்டாள். ஆனால் வினோத்திற்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை. அவன் மாயாவை பார்த்தான். மேலே யாராவது இருக்காங்களா? வா, மெதுவா போய் பார்க்கலாம். இருவரும் மிகவும் கவனமாக அந்த படிக்கட்டில் ஏறினார்கள். ஒவ்வொரு படியும் கிரீச் என்ற சத்தத்துடன் அவர்களின் எடையை தாங்கியது. மேல் தளத்தில் ஒரு நீண்ட தாழ்வாரம் இருந்தது. அதன் இருபுறமும் அறைகள் இருந்தன. பெரும்பாலான அறைகளின் கதவுகள் திறந்திருந்தன அல்லது பாதி உடைந்து தொங்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு அறையிலிருந்து ஒரு லேசான முனகல் சத்தம் மாயாவிற்கு மட்டும் கேட்டது. வினோத், அந்த சத்தம் அந்த அறையில் இருந்துதான் வருது, வா போய் பார்க்கலாம். அந்த அறையை நோக்கி அவர்கள் மெதுவாக நடந்தார்கள். கதவு பாதி திறந்திருந்தது. வினோத் மெதுவாக கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தான். உள்ளே ஒரு பழைய கட்டில் இருந்தது. அங்கு யாருமே இல்லை. நீங்க யாருமா என்று மாயா மெதுவாக கேட்டாள். இதை கேட்ட வினோத் அதிர்ந்து போனான். அந்த அறையில் யாருமே இல்லை. மாயா யாரை பார்த்து கேட்கிறாள் என்று வினோத் அதிர்ச்சியுடன் மாயாவை பார்த்தான். சொல்லுங்கம்மா, நீங்க யாரு? அந்த பெண்மணி மாயாவை ஒரு கணம் பார்த்தார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் அவரது குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. தண்ணி வேணுமா உங்களுக்கு என்று மாயா கேட்டாள். அந்த அறையில் ஒரு பழைய தண்ணீர் ஜாடி இருந்தது. மாயா அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுக்க முயன்றாள். அந்த பெண்மணி மெதுவாக தண்ணீரை பருகினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவரது சுவாசம் கொஞ்சம் சீரானது. அந்த பெண்மணி மெதுவாக பேச ஆரம்பித்தார். அவரது குரல் தழுதழுத்தது. நான் லக்ஷ்மி. மாயா கண்ட கனவில் வந்த அதே பெயர். லக்ஷ்மியா, நீங்க எப்போதிருந்து இங்க இருக்கீங்க என்று மாயா ஆர்வத்துடன் கேட்டாள். வினோத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. மாயா கண்ணுக்கு மட்டும் யாரோ தெரிகிறார்கள் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. இது மாயாவின் கற்பனையா அல்லது நிஜமாகவே யாராவது மாயாவின் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறார்களா என்று வினோத் குழப்பமடைந்தான். ரொம்ப நாளாச்சு, என்ன இங்க அடைச்சு வச்சுட்டாங்க என்று லக்ஷ்மி கஷ்டப்பட்டு சொன்னார். உங்களை யாரு அடைச்சு வச்சா? லக்ஷ்மி கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து மெதுவாக பேசினார். அவன் வருவான், என்னை விடமாட்டான். அப்போது திடீரென்று கீழே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. கனமான காலடி சத்தம் அந்த பழைய வீட்டில் எதிரொலித்தது. வினோத் மாயாவை ஒரு கணம் பார்த்தான். மாயா, நீ இங்கேயே இரு, நான் போய் பார்க்கிறேன். வினோத் மெதுவாக கதவை திறந்து தாழ்வாரத்திற்கு சென்றான். அந்த கனமான காலடி சத்தம் கீழே இருந்து மேல் நோக்கி வந்து கொண்டிருந்தது. வினோத் தனது கைத்துப்பாக்கியை தயாராக பிடித்தபடி படிக்கட்டுக்கு அருகில் மறைந்தான். வினோத் படிக்கட்டில் ஏறி வந்த உருவத்தை கூர்ந்து கவனித்தான். ஒரு உயரமான பருமனான நபர் கையில் ஒரு கைவிளக்குடன் ஏறி வந்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒருவிதமான கொடூரமான பாவமும் பதற்றமும் கலந்திருந்தது. அவன் மேல் தளத்தை அடைந்ததும் தாழ்வாரத்தில் யாரோ இருப்பது போல் உணர்ந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். வினோத் வேகமாக செயல்பட்டான். அவன் அந்த நபரை நோக்கி பாய்ந்து சென்று அவனை தாக்கி கீழே தள்ளினான். எதிர்பாராத தாக்குதலில் அந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவனது கைவிளக்கு கீழே விழுந்து உடைந்தது. சத்தம் கேட்டு மாயா அறையிலிருந்து வெளியே வந்தாள். கீழே வினோத்தும் அந்த நபரும் போராடுவதை மாயா பார்த்தாள். அந்த நபரின் முகத்தில் இருந்த கொடூரமான பார்வை அவளை அச்சுறுத்தியது. வினோத் அந்த நபரை மடக்கி பிடித்து அவனது கைகளை பின்புறமாக கட்ட முயற்சி செய்தான். ஆனால் அந்த நபர் பலமாக இருந்தான். அவன் வினோத்தை உதறிவிட்டு மீண்டும் எழ முயன்றான். மாயா, போலீசுக்கு போன் பண்ண என்று வினோத் கத்தினான். மாயா உடனே தனது செல்போனை எடுத்து காவல் நிலையத்திற்கு போன் செய்தாள். அந்த நபர் மீண்டும் வினோத்துடன் சண்டையிடத் தொடங்கினான். அந்த பழைய வீட்டில் அவர்களின் சண்டை பயங்கரமான எதிரொலியை ஏற்படுத்தியது. திடீரென்று அந்த நபர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு கத்தியை எடுத்தான். வினோத், ஜாக்கிரதை என்று மாயா அலறினாள்.
வினோத் சுதாரிப்பதற்குள் அந்த நபர் கத்தியை வீசினார். வினோத் லேசாக விலகியதால் கத்தி அவரது தோள்பட்டையை உரசிச் சென்றது. இருவரும் தீவிரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது மாயா ஒரு கனமான மரச்சாமானை அந்த நபரின் மீது தள்ளிவிட்டாள். எதிர்பாராத தாக்குதலில் அந்த நபர் கீழே விழுந்து மயங்கி போனான். வினோத் தனது தோள்பட்டையிலிருந்து ரத்தம் வருவதை பொருட்படுத்தாமல் அந்த நபரை கட்டி போட்டான். சிறிது நேரத்தில் காவல்துறையினர் அந்த பண்ணை வீட்டை அடைந்தனர். மயங்கி கிடந்த அந்த நபரை கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் லக்ஷ்மியின் உறவினர் என்றும் சொத்துக்காக அவளை பல வருடங்களாக அந்த வீட்டில் அடைத்து வைத்து கொலை செய்தான் என்று ஒப்புக்கொண்டான். அவன் வாக்குமூலத்தை கேட்டதும் மாயா அந்த இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்தாள். மாயா மயங்கி விழுந்ததும் வினோத் பதறிப்போனான். அவளை தூக்கி ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தான். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. சிறிது நேரத்தில் அவள் கண் திறந்தாள். மாயா, என்ன ஆச்சு உனக்கு என்று வினோத் கவலையுடன் கேட்டான். வினோத், எனக்கு ஏன் இதெல்லாம் தெரியுது? அந்த லக்ஷ்மி அவங்க பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சா? அந்த கனவு, அந்த பதக்கம் எல்லாமே என்று குழப்பத்துடன் கேட்டாள். வினோத் அவளை அமைதிப்படுத்தினான். மாயா, இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். உனக்கு உடம்பு சரியில்லை. நாம முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு மாயா கொஞ்சம் தேறினாள். வினோத் அவளுக்கு ஆறுதல் கூறினான். மாயா, சில விஷயங்கள் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டது. உனக்கு வந்த கனவும் நீ பார்த்த விஷயங்களும் ஒருவேளை அந்த லக்ஷ்மிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இருக்கலாம். நீ தைரியமா இரு. அந்த கொலைக்காரனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சில வாரங்களுக்கு பிறகு அந்த கொலைகாரனுக்கு நீதிமன்றம் உரிய தண்டனை வழங்கியது. லக்ஷ்மிக்கு நீதி கிடைத்ததை அறிந்து மாயா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்த விசித்திரமான கனவும் பண்ணை வீடும் அவளது நினைவில் ஒரு ஆறாத வடுவாக இருந்தாலும் ஒரு அநீதிக்கு எதிராக அவள் துணை நின்றாள் என்ற மனநிறைவு அவளுக்கு இருந்தது. சில நேரங்களில் நாம் காணும் கனவுகளும் நமது உள்ளுணர்வும் நாம் நம்புவதை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் தைரியம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.